friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நாம முட்டை கொத்து இட்லி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிருக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் 2யுமே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நமக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க. இப்போ இதுக்கு இடையில நம்ம 10 இட்லி எடுத்துருக்கோங்க. இதை நல்லா உதிர்த்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணுங்க. இது கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய் தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம 5 முட்டை எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நம்ம மசாலாவோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது போல லைட்டா கலந்து கொடுத்துக்கலாங்க. ரொம்ப வெந்திர கூடாது.
உதிர்த்து வச்ச இட்லியை சேர்த்துக்கணுங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. லைட்டாக அப்படியே குத்தி கொடுத்து நல்லா கலந்துக்கணும். இப்போ அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ சூப்பராக முட்டை கொத்து இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக செய்திடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.